إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان أو كما قال عليهم الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் அருளப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளையும் நம் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முழுமையாக நிரப்பமாக தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அவர்களால் ஷஃபாத்து பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரா அர்-ரஹ்மானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு நன்மைக்கு அதேபோல் நன்மை எழுதப்படும், கூலியாக வழங்கப்படும் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். பொதுவாக அல்லாஹ் ரசூலுடைய பாணி ஒன்று இருக்குகின்றது. எந்த மாதிரி நாம் செயல்படுகின்றோமோ, எந்த மாதிரி நாம் செய்கின்றோமோ அதே மாதிரி கூலி கொடுப்பது அல்லாஹ்வுடைய பாணியில் இன்றும் ஒரு பாணியாக இருக்குகின்றது. உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாம் சிந்தித்து பார்த்தால் புரியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீக்குகின்றார்களோ அவருக்கு மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கஷ்டத்தை நீக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மை யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடனை திருப்பி செலுத்துவதற்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவர் மீது ஒருவர் லேசு காட்டினால், நீ பிறகு கொடு, 2 மாதங்களுக்கு பிறகு கொடு என்பதாக சொல்லி அந்த கடனை லேசுபடுத்தினால், நாளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கடனை லேசுபடுத்தியவருக்கு அவருக்குண்டான கஷ்டங்களை லேசாக்கி விடுகிறான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் திருக்குர்ஆனுடைய வசனம் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அதே போன்று ஒரு நன்மை தான் அவருக்கு கூலியாக கிடைக்கும் என்று திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குகின்றது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்திலே மறைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குறையை நாளை மறுமையிலே மறைத்து விடுவான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இப்படி ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு நன்மை கூலியாக எவ்வாறு நாம் செயல்படுகின்றோமோ அதே விதத்தில்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கூலியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று திருக்குர்ஆனுடைய வசனமும் சரி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான போதனைகளும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பெரியோர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். மிஅராஜினுடைய பயணத்தினுடைய அந்த விவரங்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான நபிமார்களை மிஅராஜ் பயணத்திலே கண்டார்கள், அவர்களோடு உரையாடினார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்திலே மஸ்ஜிதும் மஅமூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள். மஸ்ஜிதே மஹ்மூத் என்று சொன்னால் கஅபத்துல்லாவுக்கு மேலாக அது மலக்குகளுடைய பள்ளிவாசல், வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குகளுடைய பள்ளிதான் மஸ்ஜிதே மஹ்மூர். அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுல் மஹ்மூர் இருக்குகின்றதே உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவுக்கு நேர் திசையிலே நேராக மஸ்ஜிதுன் மஹ்மூர் அமையப்பட்டு இருக்கின்றது. வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குகளுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் மஹ்மூர், அது கஅபத்துல்லாவுக்கு நேராக அந்த பள்ளிவாசல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுடைய பள்ளி அமையப்பட்டு இருக்கின்றது. அந்த பள்ளியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்தவர்களாக நான் பார்த்தேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜினுடைய பயணத்திலே கண்ட செய்தியை விவரிக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுல் மஹ்மூர் இருக்குகின்றதே இது நேரடியாக கஅபத்துல்லாவை போன்று எப்படி இந்த உலகத்திலே நாம் மக்கமா நகரத்திற்கு சென்று கஅபாவை தரிசிக்கின்றோமோ அதே போன்று வானில் உள்ளவர்களுக்கு கஅபாவை போன்று. காரணம், உலகிலே கஅபத்துல்லாவிலே சொல்லப்படக்கூடிய பாங்கு இகாமத்து தான் வானுலையிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மஹ்மூருக்கு இகாமத்து பாங்காக கருதப்படுகின்றது. அங்கு பாங்கு இகாமத்து சொல்லப்படாது. இது தப்சீரிலே வரக்கூடிய செய்தி. மஸ்ஜிதுல் மஹ்மூரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்குகின்றார்கள். அருமையானவர்களே, ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மஸ்ஜிதுல் மஹ்மூரில் அமர வைத்திருந்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது கஅபத்துல்லாவை கட்டினார்கள், மறுசீரமைப்பு செய்தார்கள், கஅபத்துல்லாவை புனரமைப்பு பணியை செய்தார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. கஅபாவை கட்டி மறுசீரமைப்பு செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நான் செய்த இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, மக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டிருக்கக்கூடிய இந்த சேவையை நீ கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கஅபத்துல்லாவை புனரமைப்பு பணியை செய்து முடித்ததற்கு பிறகு, மக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆவாக அவர்கள் கேட்டார்கள். அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே இடம்பெற்று இருக்கின்றது. இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கஅபாவை புனரமைப்பு பணி செய்தார்கள், மறுசீரமைப்பு பணியை செய்தார்கள். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே கஅபாவை நிறுவிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானுலகினுடைய கஅபா மஸ்ஜிதுல் மஹ்மூரில் அவர்களை இருக்க வைத்து அழகு பார்த்தான் என்று தப்சீர்களிலே நாம் விளக்கம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த உலகத்தில் நாம் எந்த விதத்தில் நாம் செய்கின்றோமோ
அதே போல்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மறுமையிலும் அதே மாதிரி கூலியை நமக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மறுமையிலே இந்த கௌசர் தடாகம், இன்னா அதைனா கல் கௌசர், அந்த கௌசர் தடாகம் குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நல்லவர்கள் அந்த கௌசரிலே தண்ணீர் குடிக்க வருவார்கள். யாரெல்லாம் அந்த நீரை பருகினார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த கௌசர் தடாகம் குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தப்சீரிலே இடம்பெற்று இருக்கின்றது, இந்த நீர் தடாகத்திலே நீரை பருகுவதற்கு முந்தி வருவார்கள். சிலர்கள் முண்டி அடித்து கொண்டு அந்த கௌசர் தடாகத்திலே நீரை பருகுவதற்காக வேண்டி முண்டி அடித்து கொண்டு வருவார்கள். அப்படி முண்டி அடித்து வரக்கூடியவர்களில் முதன்மை வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழும் பொழுது யார் தண்ணீரை தர்மமாக வழங்கினார்களோ அவர்கள்தான் நாளை மஹ்ஷரிலே கௌசர் தடாகத்தை அருந்துவதில் முண்டியடித்து கொண்டு பெருமானாருக்கு முன்பாக வருவார்கள். அவர்கள் அந்த நீர் தடாகத்தை அருந்துவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக இந்த உலகத்தில் செய்த நன்மை எந்த விதத்தில் அவர்கள் செயல்பட்டார்களோ அதே போன்றுதான் மறுமையில் அவர்களுடைய கூலிகள் வழங்கப்படும் என்று பெருமானாருடைய வாக்கு இங்கே நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் மக்களுக்கு காலத்திற்கு ஏற்ற தேவைகள் என்ன இருக்குகின்றது. இப்பொழுது கோடை காலமாக இருக்குகின்றது, கடுமையான வெயில் சுட்டரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் மனிதருக்கு எதை செய்ய வேண்டும்? கிணற்றை வெட்டுவது, அந்த ஊருக்கு தேவைப்பட்டால் ஆற்றை வெட்டுவது, அல்லது பைப்பின் மூலமாக தண்ணீர் கனெக்ஷன் கொடுப்பது, மக்களுக்கு எது தேவை இருக்குகின்றதோ அந்த தேவையை அறிந்து நிறைவேற்றக்கூடியவர்கள் அதே விதத்திலே கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று நபிகளாருடைய வாக்கு இருக்குகின்றது. பெரியோர்களே, எனவே தான் ஆங்காங்கே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய செய்திகள், தண்ணீர் பந்தல் வைக்கப்படுகின்றது, மோர் பந்தல்கள் மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது. ஆக இது போன்ற செயல்பாடுகள் நமக்கெல்லாம் நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்குகின்றது. இதற்கு கூலியும் இருக்குகின்றது என்பதை நபிகளாருடைய வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தர்மங்களிலே மிக சிறந்த தர்மம் அஃலலு சதகா, சதக்காவிலேயே மிக சிறந்த தர்மம் தண்ணீரை கொடுப்பதுதான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இணைந்த 5வது சஹாபி. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஜா அம்மையார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5வது சஹாபியாக தன்னை தீனுல் இஸ்லாத்தில் இணைத்து கொண்ட சஹாபி. அவருடைய தாயார் அவர்கள் மௌத்தை தழுவுகின்றார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஏதாவது தர்மம் செய்ய நினைக்கிறேன், நான் என்ன தர்மம் செய்வது? என்னுடைய தாயினுடைய கபருடைய மஃபிரத்திற்காக வேண்டி, அங்கே கபருடைய அதாபுகள் நீங்குவதற்காக வேண்டி நான் ஏதாவது என்னுடைய தாய்க்காக வேண்டி தர்மம் செய்ய நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ், நான் என்ன தர்மம் செய்வது?
பொதுவாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது வரும் பொழுது அக்காலகட்டத்தில் எது மக்களுக்கு தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானாருடைய பதில் இருக்கும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயினுடைய மஃபிரத்திற்காக வேண்டி பெருமானாரிடத்திலே கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தண்ணீரை நீங்கள் தர்மமாக வழங்குங்கள். அக்காலகட்டத்திலே மக்கமா நகரத்திலே மதினமா நகரத்திலே கரும் வறட்சி நிலவிய காலகட்டம், தண்ணீருடைய பஞ்சம் இருந்த காலகட்டம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தண்ணீரை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அதே போன்று பொதுமக்கள் அனைவரும் பயன்படக்கூடிய விதத்திலே அவர்கள் தண்ணீரை தர்மம் செய்தார்கள் என்று வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், யார் நன்மை செய்கின்றார்களோ அந்த நன்மைக்கு உண்டான கூலி இந்த உலகத்திலே வழங்கப்படும் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சொர்க்கத்திலே 8 வகையான வாசல்கள் இருக்கின்றது, பல வகையான வாசல்கள். அதிலே பாபு சுஹதா, இஸ்லாத்திற்காக வேண்டி மரணித்த, தீனுக்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரை நீத்த சுஹதாக்களுக்காக வேண்டி ஒரு வாசல் இருக்கின்றது. அதிலே தன்னுடைய உயிரை நீத்தவர்கள் அந்த வாசலின் வழியாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். பாபு சித்தீக், எக்காலகட்டங்களிலும் பொய்யுரைக்காமல் உண்மையான விஷயங்களின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து உண்மையிலே நீடித்திருந்தவர்கள் பாபு சித்தீக்கின் வழியாக நுழைவார்கள். இப்படியாக சொர்க்கத்திற்கு பல்வேறுபட்ட வாசல்கள் இருக்குகின்றது. அதில் ஒரு வாசல்தான் பாபு ரய்யான். அருமையானவர்களே, ரய்யானுடைய வாசல் நமக்கெல்லாம் அறிமுகமான வாசல். நோன்பாளிகளுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விசேஷமாக ஏற்பாடு செய்த வாசல் சொர்க்கம் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். உண்மையில் அதுதான். ரய்யான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தாகத்தை தீர்க்கக்கூடிய வாசல். ரய்யான் என்று சொன்னால் தாகத்தை தீர்க்கக்கூடிய வழி. நோம்பின் மூலமாக அல்லாஹுக்காக வேண்டி நாம் தாகித்திருந்தோம். நம்மிடத்திலே எல்லா விதமான நீர் அருந்துவதற்கும் உணவை உண்பதற்குண்டான எல்லா வசதிகள் இருந்தும் அல்லாஹுக்காக வேண்டி உண்ணாமல் பருகாமல் இருந்தோம். இந்த தாகித்ததினுடைய பிரதிபலனாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோன்பாளிக்காக வேண்டி பாபு ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசலை அவன் ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்பதெல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், எந்த ஒரு நன்மையை மனிதன் செய்கின்றானோ அதற்குண்டான கூலியை வழங்கப்படும் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்றுதான் அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு தீமைக்கும் அதே போன்று ஒரு தண்டனை உண்டு. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைக்கு கூலியாக ஒரு நன்மையை வழங்குகின்றானோ அதே போன்று தீமைக்கு தண்டனையாகும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு தண்டனையை, ஒரு தீமையை, ஒரு தண்டனையை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தேவையில்லாமல் பிறருடைய குடும்பங்களில் நுழைந்து அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு மேலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, அவர்களுடைய பிரச்சனைகளில் புகுந்து அவர்களை ஊர் சிரிக்க அவமானப்படுத்துவது, இது போன்ற தீமையான காரியங்களில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவமானப்படுத்துவான் என்று, கேவலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீமை செய்தவர்களுக்கு இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு முன்பே தண்டனை உண்டு என்பதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸ்களில் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். மிஅராஜுடைய பயணத்திலே சொர்க்கத்தை நபிகளார் பார்த்ததை போன்று நரகத்தையும் பார்த்தார்கள். அதிலே ஒரு மனிதர் செம்பாலான நகங்களால் தன்னுடைய உடலை கீறிய நிலையிலே ஒரு மனிதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். செம்பாலான நகங்கள், அதன் மூலமாக தன்னுடைய உடலை கீறுகின்றார், இரத்தம் வழிந்தோடுகின்றது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்க பொழுது, இவர் புறம் பேசி திரிந்தவர், உலகத்திலே வாழும் பொழுது புறம் பேசி திரிந்தவர், எனவேதான் இப்படிப்பட்ட தண்டனைக்கு அவர் ஆளாகி இருக்குகின்றார். தன்னுடைய உடலையே அவர் கீறி கீறி காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள் கியாமத்து நாள் ஏற்படும் வரை நரகத்தினுடைய காட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். குர்ஆனிலே புறம் பேசக்கூடியவர்களை எப்படி திருக்குர்ஆனுடைய வசனம் விவரிக்குகின்றது என்று சொன்னால், இறந்த மனிதனுடைய மாமிசத்தை தின்பவர்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் மனிதனை புறம் பேசி வாழ்ந்தார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லும் பொழுது, இறந்த மனிதனுடைய மாமிசத்தை தின்பவர்கள். ஐயாக்குல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹிதுமு. சூரா ஹுஜராத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான், மனிதனை பற்றி புறம் பேசுவது இருக்குகின்றதே, அது இறந்து போன மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுவதற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். எனவே புறம் பேசியவர்கள் நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள். எப்படி ஒரு தீமை செய்தால் அதற்குண்டான தண்டனை உண்டு என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்குண்டான வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது தீமையான செயல்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த மாதிரி செயல்படுகின்றோமோ அதே மாதிரி தான் நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படுவோம், அதே மாதிரி தான் மறுமையில் நான் இருப்போம் என்பதை நினைவில் இருத்தி சிந்தித்து இந்த உலகத்திலேயே நாம் நல்லமல்களை செய்வோம், இஹ்லாஸோடு செய்வோம். அந்த நல்லமல்களுக்கு உண்டான பிரதிபலனை இந்த உலகத்திலே அனுபவித்து வெற்றியாளர்களாக மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.